أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا وبعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم فقد فاز المتقون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவுபடுத்தியவனாக அல்லாஹுவின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். யார் அல்லாஹுவை பயந்து கொண்டார்களோ அவர்கள் இம்மையிலும் வெற்றியடைந்தார்கள், மறுமையிலும் வெற்றியடைந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பல முறை இந்த புனிதமான மாதங்கள் வரும்போதெல்லாம் சிறப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய உயர்ந்த இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்லீமா அவர்களின் வரலாற்றை பற்றி நாம் கேள்விப்பட்டதுண்டு. அன்பிற்குரியவர்களே, வரலாறை வெறும் தெரிந்து கொள்வதற்குரிய செய்தியாக அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் கூறவில்லை. மாறாக இந்த வரலாறை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறான். இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரஸ்தாபிக்கும் போது நமக்கு அதில் சில படிப்பினைகளை வைத்திருக்கிறான். அந்த கண்ணியத்திற்குரிய நபிமார்களுடைய அந்த வரலாறுகளில் எந்தெந்த இடங்களில் நாம் பாடங்களை கல்விகளை கற்க வேண்டுமோ அந்த இடங்களை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களில் கூறுகிறான். இப்படி அதிகமாக குர்ஆனிலே ஏறக்குறைய 56 இடங்களுக்கு மேலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் நண்பராகிய தன் நேசத்திற்குரிய தோழராகிய இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றான். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாக அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது ஜும்மா பயானில் இருக்கும்போதோ மற்ற நேரங்கள்லையோ கொட்டாய் வந்துச்சுன்னு சொன்னால் இடது கையால் வாயை அடைத்து கொள்ள வேண்டும், முழுமையாக வாயை திறக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் யாருக்காவது கொட்டாய் வந்தால் தன்னுடைய கரத்தை கொண்டு அவர் தடுத்து கொள்ளட்டும். ஏனென்றால் ஷைத்தான் அவரின் வாயின் வழியாக புகுந்து அவருக்கு அசதியை சோர்வை ஏற்படுத்துகிறான். கொட்டாய் என்பது ஷைத்தானிடமிருந்து வருகிறது, தும்மல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒழுக்கத்தை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களின் இமாமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், நபியே, நீங்கள் இப்ராஹீமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், இப்ராஹீமுடைய கொள்கையை பின்பற்றுங்கள் என்று கூறி
இப்ராஹிமுடைய கொள்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்குரிய காரணம் என்ன என்பதையும் அல்லாஹ் விவரிக்கிறான். ஹனீஃபம் முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். பின்னால் விவரங்கள் வர இருக்கின்றன. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த தகுதி இருந்தது. அவர்கள் ஈமான் என்ற அந்த இறை விசுவாசத்திலே, அந்த இறை நம்பிக்கையிலே மிகவும் உறுதி உள்ளவராக இருந்தார். இரண்டாவது, அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த பற்று. அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் நாடாமல் எதுவும் நடக்காது, அவனுடைய துணை இல்லாமல் எதையும் நாம் செய்ய முடியாது, அல்லாஹ் பாதுகாத்தால் அழிக்க முடியாது, அல்லாஹ் அழிக்க நாடினால் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டுப்பட்ட அந்த அடியானை தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்வான். எப்படி? நமக்கு இந்த உண்மைகள் எல்லாம் புரியவில்லை. நம்மில் பலருக்கு இந்த உண்மைகள் புரிவதில்லை. அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டால், அல்லாஹ்விற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து விட்டால், அல்லாஹ் என்னென்ன கட்டளைகளை எல்லாம் கூறுகிறானோ அப்படியே அதை செயல்படுத்தி விட்டால், அல்லாஹ்வின் விருப்பமே வாழ்க்கையின் குறிக்கோள், அல்லாஹ் விரும்பியதை தவிர, அல்லாஹ் விரும்பியதை தவிர நான் எதையும் செய்ய மாட்டேன், என் விருப்பத்திற்கு நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் செய்வதெல்லாம் அல்லாஹ் விரும்புவதை தான், அது எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக இருந்தாலும், அல்லது அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு நடப்பதால் இந்த உலக வாழ்க்கையில் தன் உயிரை, தன் மனைவியின் உயிரை, தன் பிள்ளையின் உயிரை எல்லாம் இழக்க வேண்டிய கட்டம் ஏற்பட்டாலும் அதற்கும் நான் தயார். என் ரப்புக்கு சிரம்பணிந்து அவனுடைய மகிழ்ச்சியை தேடுவதில் இந்த துன்யாவில் உள்ள அனைத்தையும் இழக்க நான் தயார். அதுவும் எப்படி? நிர்பந்தத்தின் அடிப்படையில் அல்ல, வேறு வழி இல்லை என்ற கதியினால் அல்ல, மாறாக மனம் ஒப்பி விரும்பி அதிலே மகிழ்ச்சி கண்டு அதிலே மனப்பூர்வமாக அல்லாஹ்வின் விருப்பத்தை மட்டும் நாடி அந்த செயலை செய்வது. இந்த ஒரு தூய தகுதிகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்தது. அல்லாஹ்விற்கு மக்கள் செய்கின்ற இந்த ஷிர்கான காரியங்களை பார்த்து முகம் கடுகடுத்த, முகம் சுளித்த, அதற்கு எதிராக போர் செய்த இறை தூதர்களில் முதன்மையான இடத்தை பெறுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டது, அவர்களுடைய தந்தையால் அவர்கள் ஊரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டது. இந்த சோதனைகளை எல்லாம் அவர்கள் எதற்காக தாங்கினார்கள்? ஷிர்க், இணை கற்பிக்கின்ற அந்த இணை செயலை எதிர்த்த காரணத்தால். அல்லாஹ் எப்படி இணை கற்பிக்கப்படுவதை வெறுக்கிறானோ அது போன்று அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீதை நிலைநாட்டி ஷிர்கிற்கு எதிராக அல்லாஹ் விரும்பிய விதத்திலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த புரட்சியின் பல பாடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே கூறுகிறான். சூரத்து ஷுஆராவிலே கூறுகிறான், சூரத்துல் அம்பியாவில் கூறுகிறான், சூரா சாஃபாத்தில் கூறுகிறான். இப்படி பல இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடும் போது ஒரு முக்கியமான செய்தியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே பதிவு செய்கிறான். அது என்னவென்றால், அந்த இணை கற்பிக்கப்படுகின்ற செயலை மட்டும் வெறுத்ததல்ல, மாறாக இணை கற்பிப்பவர், அந்த இணை செயலை செய்பவர் தன் தந்தையாக இருந்தாலும் சரி, தன்னை பெற்றெடுத்த தன் தந்தையாக இருந்தாலும் சரி, தன்னை வளர்த்த தன் தந்தையாக இருந்தாலும் சரி, தான் பிறந்து வளர்ந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்களோடு பகைமை காட்டினார்கள்,
தன் தந்தையை பார்த்து சொன்னார்கள், நீயும் நீ இணை வைக்கிற இந்த சிலைகளும் எனக்கு எதிரிகள், உன்னை விட்டும் உன் சமூகத்தை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன். நீங்கள் இணை கற்பிக்கும் காலமெல்லாம் நான் உங்களோடு நட்பு பாராட்ட முடியாது, உங்களோடு நான் உறவு வைத்துக் கொள்ள முடியாது என்று முழுமையாக தன் தந்தையை ஒதுக்கினார்கள், தன் சமூகத்தை ஒதுக்கினார்கள், அந்த மக்களோடு விரோதம் காட்டினார்கள், பகைமை காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நட்பு பகைமையின் இலக்கணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு சொல்லுகின்றான். எதன் அடிப்படையிலே நட்பு அமைந்திருக்க வேண்டும்? தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இந்த பூமியில் வணங்கப்பட வேண்டும். அல்லாஹ்விற்கு யார் ஷிர்க் செய்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய எதிரிகள். யார் அல்லாஹ்வை அவன் விரும்பிய விதத்தில் பரிசுத்தமாக வணங்குகிறார்களோ அவர்கள் நம்முடைய நண்பர்கள், அவர்கள் நம்முடைய நேசர்கள் என்ற அந்த நேசத்தின் பகைமையின் அந்த அடித்தளத்தை, அந்த அஸ்திவாரத்தை, அந்த அளவுகோலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு கூறி காட்டினார்கள். அந்த வரலாற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பிடுகின்றார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி பார்க்கும்போது ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகிறான், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வத்தபி' மில்லத இப்ராஹீம் ஹனீஃபா, இப்ராஹீமுடைய கொள்கையை, மில்லத் என்றால் மார்க்கம் என்று சொல்லலாம், அல்லது கொள்கை என்று சொல்லலாம், அல்லது செயல் திட்டம் என்று சொல்லலாம், அல்லது சென்ற வழி என்று சொல்லலாம், பின்பற்றப்பட்ட கொள்கை, சென்ற பாதை என்று சொல்லலாம். மில்லத அபீக்கும் இப்ராஹீம், உங்கள் தந்தையாகிய இப்ராஹீமுடைய கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ஏன் கூறுகிறான் என்பதற்குரிய விளக்கங்களை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த அடியார்களில் அவன் விரும்பிய நல்லவர்களை அவன் தேர்ந்தெடுக்கிறான். யாரை அவன் தேர்ந்தெடுத்தானோ அவர்களை நாம் நேசிப்பது, அவர்களுக்கு அவர்கள் மீது மரியாதை வைப்பது, அல்லாஹ்விற்காக அவர்கள் அல்லாஹ்விற்காக செய்த செயல்களை பற்றி பேசி அதிலிருந்து பாடம் பெறுவது, இது நம்முடைய ஈமானுடைய கடமை. நமக்கு ஈமான் உயர வேண்டும் என்றால் நம்முடைய இறை நம்பிக்கையும் இறை விசுவாசமும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற அந்த தன்மையும், அல்லாஹ்விற்கு பணிகிற அந்த பண்பும் நம்மிடத்திலே முழுமையாக வர வேண்டும் என்றால் இது போன்ற இறை தூதர்களை பற்றி நாம் பேசியாக வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை படித்தாக வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை பரப்பியாக வேண்டும், அதில் உள்ள பாடங்களை நாம் கற்றாக வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வரலாறுகளை குர்ஆனிலே படிக்கும் போது சென்றுவிட்ட நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் கூறுகிறான் என்ற கண்ணோட்டத்தில் மட்டுமல்லாமல் இந்த பாடம், இந்த சம்பவம் எனக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறது, இந்த சம்பவத்திலிருந்து அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறான் என்பதை அறிந்து, என்பதை உணர்ந்துதான் அந்த சம்பவத்தை நாம் கடக்க வேண்டும். ஆனால் இன்று பெரும்பாலும் என்ன, ஏன் நம்முடைய வாழ்க்கைகள் மாறுவதில்லை? அதே குர்ஆன் தானே, சஹாபாக்கள் ஓதிய அதே குர்ஆனை ஓதுகிறோம், தாபிஈன்கள் ஓதிய அதே குர்ஆனை ஓதுகிறோம். வரலாற்றிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நல்லவர்கள் ஓதிய அதே குர்ஆனை ஓதுகிறோம். அந்த குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கைகளை எல்லாம் புரட்டி போட்டது. ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த குர்ஆனுக்கு முன்னால் நம்மிலே பலர் ஒரு கல்லை போன்று இருக்கிறார்கள். ஒரு கல்லுக்கு முன்னாடி குர்ஆன் ஓதப்பட்டால் அந்த கல்லிலே எந்த மாற்றமாவது ஏற்படுமா? எந்த மாற்றமும் ஏற்படாது. அது போன்றுதான் இன்று நம்மிலே பலர் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவல்ல நாம் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதின் அழகு. பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை எப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் அவனுடைய அடியார்களை நேசிப்பதற்கு அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அந்த அடியார்களை பற்றி புகழ்ந்து பேசுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூற நினைக்கும் போது சூரா ஆல இம்ரானுடைய 33வது வசனத்திலே கூறுவதை பாருங்கள்.
இன்னல்லாஹ அஸ்தஃபா இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹா வ ஆல இப்ராஹீம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். அல்லாஹ் ஆதமை தேர்ந்தெடுத்தான், அல்லாஹ் நூஹை தேர்ந்தெடுத்தான், அல்லாஹ் இப்ராஹீமுடைய சந்ததிகளை தேர்ந்தெடுத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்தான்? சூரத்துன் நிசாவுடைய 125வது வசனத்திலே சொல்லுகின்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் இப்ராஹீமை கலீல், உற்ற நண்பனாக ஆக்கிக் கொண்டான். அரபியிலே நண்பனுக்கு பல வார்த்தைகள் இருக்கின்றன. ரஃபீக் என்று சொல்வார்கள், சதீக் என்று சொல்வார்கள், சாஹிப் என்று சொல்வார்கள், கரீன் என்று சொல்வார்கள். இவற்றை விட ஆழமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் கலீல் என்ற வார்த்தை. அதாவது வேறு எந்த நோக்கமும் கலக்காமல், வேறு எந்த விதமான நோக்கமும் கலக்காமல் தன் நண்பனின் பொருத்தம் மட்டும்தான் நோக்கம், தன் நண்பனின் மகிழ்வு மட்டும்தான் நோக்கம், அவன் கூறுவது அனைத்தையும் செய்வதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம், அவனுக்காக எதையும் இழக்க தயார் என்ற தரத்தில் நட்பு வரும்போது அங்கே ஹுல்லத், அந்த நட்புக்கு ஹுல்லத் என்று சொல்லப்படும். அந்த தகுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அப்படித்தான் அவர்கள் நடந்து காட்டினார்கள். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் குறிப்பிடுகின்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் அல்லாஹ் ஆக்கிக் கொண்டான் இப்ராஹீமை கலீலா, நண்பனாக, கலீலாக, நெருக்கமான உற்ற உண்மையான நண்பனாக அல்லாஹ் ஆக்கிக் கொண்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தகுதியை அடைவதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் தியாகம் செய்திருப்பார்கள். இந்த உயர்வை அல்லாஹ்விடத்திலே பெறுவதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே இழப்புகளையும் சோதனைகளையும் சிரமங்களையும் பலவிதமான துன்பங்களையும் சகித்திருப்பார்கள் என்பதை தான் குர்ஆனிலே 56 இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்து ஆங்காங்கே அந்தந்த இடத்திற்கு தேவையான அளவு அல்லாஹ் கூறிக்கொண்டே செல்கின்றான். முதலாவது விஷயம் என்னவென்றால், இந்த உயர்ந்த தரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்ததற்குரிய காரணங்களை அல்லாஹ் பட்டியலிடும் போது அதிலே முதலாவதாக அல்லாஹ் பட்டியலிடுவது, அந்த பண்புகளிலே முதன்மையான பண்பு என்னவென்றால், தான் நம்பிக்கை கொண்ட அந்த அல்லாஹுவை, தான் நம்பிக்கை கொண்ட அந்த அல்லாஹுவை அவனுடைய தன்மைகளோடு அவனை புரிந்து, அவனுடைய வல்லமைகளோடு அவனை புரிந்து, அவனுடைய உயர்வுகளோடு அவனை மதிப்பிட்டு அவனை முற்றிலும் நம்பிக்கை கொண்ட ஒரு உண்மையான மூமினாக அவர்கள் விளங்கினார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று நம்மில் பலரும் தன்னை மூமின்கள் என்று நம்பியிருப்பார்கள், நம்பியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவை அவனுடைய வல்லமைகளோடு, அல்லாஹுவை அவனுடைய சிஃபத்துகளோடு புரிந்து கொள்வதற்கு, அல்லாஹுவை பற்றி அவனுடைய தன்மைகளோடு சிந்திப்பதற்கு நேரம் கொடுத்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹுவை தன் ரப்பு என்று கூறுவோம், அல்லாஹுவை நம்முடைய ரப்பு என்று கூறுவோம், அல்லாஹுவிற்காக தொழுகிறோம் என்று கூறுவோம். அந்த அல்லாஹ் இப்படிப்பட்டவன், அந்த அல்லாஹுடைய வல்லமை என்ன என்று தனிமையில் அமர்ந்து நாம் சிந்திக்கிறோமா, சிந்தித்திருக்கிறோமா? அப்படி சிந்தித்திருந்தால் எவ்வளவு நேரம் சிந்தித்திருக்கிறோம்? அல்லாஹுடைய சிஃபத்தை நாம் எவ்வளவு புரிந்திருக்கிறோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, இதில் யாரும் யாரையும் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு அடியாரும் தன்னை பற்றி, நான் எந்த ரப்புக்கு ஒவ்வொரு நாளும் சுஜூது செய்கிறேனோ,
எந்த ரப்பை குறித்து அல்லாஹு அக்பர், அந்த அல்லாஹுவை விட பெரியவன் யாரும் இல்லை, அல்லாஹ்தான் மிகப் பெரியவன் என்று கூறுகிறோமோ, அவனுடைய அந்த பெருமை, அந்த கிப்ரியா, அவனுடைய அந்த உயர்வு, ஜபரூத் அடக்கி ஆளுகின்ற ஆற்றல், மலக்கூத் இந்த பூமிகள், பிரபஞ்சங்கள், அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கின்ற அந்த ஆளுமை, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அவன் நாடினால் குன் என்று சொல்லுவான், எல்லாம் ஆகிவிடும். வானத்தை ஆக்கினான், அதை அழிப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன். பூமியை ஆக்கினான், அதை அழிப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன். இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சங்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹுவை எதிர்க்க நாடினால் எதிர்க்க முடியாது, அல்லாஹுவோடு போராட முடியாது, அல்லாஹுவின் கட்டளைகளை மறுக்க முடியாது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி, கடல், மலை, மேகங்கள் எவ்வளவு பெரிய படைப்புகளாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, அவனுடைய ஆற்றலுக்குள் இருக்கிறது. இந்த அல்லாஹுவை புரிவதற்கு, இந்த ரப்பை புரிவதற்கு தொழுகைக்கு முன்னால் நிற்கும் போது இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வஅன அவ்வலுல் முஸ்லிமீன் என்று சொல்லும்போது, என்று உச்சரிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற பொருளை, அங்கு சொல்லப்படுகிற பொருளை உணர்ந்தவர்கள் நம்மிலே எத்தனை பேர்? என்ன சொல்லுகிறோம்? இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் படைத்த இறைவனுக்கு முன்னால் என் முகத்தை நான் முன்னோக்க வைத்து விட்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சொல்ல முடியுமா? தொழுகைக்கு முன்னால் நான் நிற்கும் போது, தொழுகையிலே நான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது அல்லாஹுடைய அந்த வல்லமைகளை, பெருமைகளை நினைத்து என்னுடைய உள்ளம் துடிக்கிறது, நடுங்குகிறது. அல்லாஹுவிற்கு முன்னால் நிற்கும் போது, அந்த தொழுகையிலே நிற்கும் போது அல்லாஹுவிற்கு முன்னால் நிற்கிறேன், என் முகத்தை அல்லாஹுவை நோக்கி முன்னோக்க வைத்து விட்டேன், அல்லாஹுவிற்கு முன்னால் பணிந்து விட்டேன், என் வாழ்க்கையை லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களுடைய ரப்பாகி அல்லாஹுவிற்கு உரித்தானதாக ஆக்கிவிட்டேன் என்று சொல்ல முடியுமா? என்று சொல்லுகின்ற அந்த கருத்தை நான் உணர்ந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியுமா? இன்று பேச்சுகளை பாருங்கள், எப்போதும் இந்த துன்யாவுடைய பேச்சுகள், பொருளை பற்றிய பேச்சுகள், இந்த அற்ப வாழ்க்கையை பற்றிய பேச்சுகள். யாருடைய உள்ளத்திலே இந்த துன்யா பெருசாக இருக்குமோ, யாருடைய உள்ளத்திலே இந்த தங்கமும் வெள்ளியும் மதிப்புடையதாக இருக்குமோ, யாருடைய உள்ளத்திலே இந்த ஆசா வாசங்கள் குடிகொண்டிருக்குமோ, இந்த உலக வாழ்க்கையின் சிற்றின்பங்கள் அவர்களுடைய உள்ளத்தை கட்டி போட்டு வைத்திருக்குமோ, அவர்களுக்கு எங்கிருந்து புரிய வரும் அல்லாஹுவின் வல்லமை? அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் ரப்புடைய அந்த உயர்வை, ரப்புடைய அந்த வல்லமையை? யார் இந்த துன்யாவை அற்பமாக மதித்தார்களோ, மறுமையை நிரந்தரமாக நினைத்தார்களோ, அவர்கள்தான் புரிய முடியும் அல்லாஹுடைய வல்லமையை. அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பாருங்கள். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா. இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்றால், அந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனிலே நமக்கு கூறுகிறான் என்றால், அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகள். நாமும் சொல்லுகிறோம், கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நாவிலிருந்து வார்த்தைகள் வெளிப்படுகின்றன. ஆனால் யார் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்களோ, ஈமான் யாருடைய உள்ளத்திலே இறங்கிவிட்டதோ, அவர்களை பொறுத்தவரை
அவர்கள் கூறுகின்ற அந்த கூற்று அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற கூற்று, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெளியேறி அவர்களுடைய நாவின் வாயிலாக வெளியாகிற நாவின் வாயிலாக உச்சரிக்கப்படுகின்ற கூற்று. சொல்லுகின்றார்கள், என் முகத்தை நான் முன்னோக்க வைத்து விட்டேன், வானங்களை பூமிகளை படைத்த அந்த அல்லாஹ்வின் முன்னிலையிலே ஹனீஃபா, அவனுக்கு கீழ்ப்படிவதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், இணை வைப்பவர்களில் நான் அல்ல, இணை வைப்பவர்களை நான் சேர்ந்தவன் அல்ல. ஹனீஃப், பலருக்கு இந்த ஹனீஃப் என்ற வார்த்தையின் அர்த்தம் தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, 3 விளக்கங்களை எழுதுகிறார்கள். ஹனீஃப் என்று சொன்னால் முற்றிலுமாக ஷிர்க்கிலிருந்து விலகி தௌஹீத், அல்லாஹ் ஒருவனை வழிபடுவதின் பக்கம் சாய்ந்தவர். அதாவது தௌஹீதிலிருந்து அவரை பிரிக்க முடியாது, முற்றிலுமாக தௌஹீதோடு ஒட்டி கொண்டவர். இன்று அன்பிற்குரியவர்களே, முஸ்லிம்களிலே பலருக்கு இந்த தௌஹீத் என்றால் என்ன அர்த்தம் என்றே தெரியாது. பள்ளிக்கும் தொழுகைக்கு வருவார்கள், அல்லாஹ்வையும் தொழுவார்கள். சிலை வணங்கிகள் கோயில்களுக்கு சென்று தங்கள் சிலைகளை வணங்குவது போன்று இன்று முஸ்லிம்களிலே பலர், முஸ்லிம் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்களிலே பலர் தங்களுக்கும் சில கோயில்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதாவது நல்லவர்கள் அடங்கிவிட்ட அந்த அடக்க தலங்களை அங்கே சென்று சுஜூதும் செய்வார்கள், அங்கே ருக்கு செய்வார்கள், அங்கே தவாஃபு செய்வார்கள், அங்கே சுற்றுவார்கள், அங்கே நேர்ச்சைகள் செய்வார்கள். இவர்கள் ஒரு காலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களாக ஆக முடியாது. இவர்களுடைய தொழுகை இப்ராஹிம் நபியுடைய தொழுகையாக ஆக முடியாது. இவர்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. இவர்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. யார் தௌஹீதோடு அந்த அல்லாஹ்வின் ஒருமைப்பாட்டோடு ஷிர்க்கை கலந்து விட்டார்களோ, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் பிறரை சேர்த்து விட்டார்களோ, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய பணிவுகளை மரியாதைகளை அந்த உள்ளச்சத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்து விட்டார்களோ, அவர்கள் முஷ்ரிக்குகளாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் முஷ்ரிக்குகளாக ஆகிவிட்டார்கள், இணை வணங்கிகளாக, இணை கற்பிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். ஹனீஃப் என்பதற்கு இன்னொரு பொருள் அல் முத்தமஸ்ஸிகு பில் இஸ்லாம், அதாவது அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிற தன்மையிலே உறுதியானவர். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்ற தன்மையில் உறுதியானவர். அல் முத்தமஸ்ஸிகு பில் இஸ்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிமுக்கு அவருடைய இறைவன் கூறினான். இப்ராஹிமுக்கு அவருடைய இறைவன் கூறினான், இப்ராஹிம் இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் நீ கட்டுப்படு. அஸ்லிம், இஸ்லாம் என்றால் கட்டுப்படு, நான் கூறுகின்ற கட்டளைகளுக்கு கட்டுப்படு. காலத்தை பார்க்காதே, நேரத்தை பார்க்காதே, சூழ்நிலைகளை பார்க்காதே, ஆபத்துகளை பார்க்காதே, ஆதரவுகளை பார்க்காதே, உலகமெல்லாம் உன்னை எதிர்த்தாலும் சரி, அதுதான் கட்டுப்படுதல். எது கட்டுப்படுதல்? காலங்களும் சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கும் போது செய்வதற்கு பேரல்ல கட்டுப்படுதல். இன்று நம்முடைய கட்டுப்படுதல் அப்படித்தான். எப்படி? நம்முடைய கட்டுப்படுதல் இல்ல மாஷா அல்லாஹ், சில நல்லவர்கள் எப்போதும் இருக்கத்தான் செய்வார்கள். பிரச்சனை வந்துவிட்டால், நெருக்கடி வந்துவிட்டால் சொல்வார்கள், வட்டி வாங்காமல் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சோதனை நெருங்கிவிட்டால், நெருக்கடிக்கு ஆளாகிவிட்டால், இந்த காலத்தில் ஹராம் ஹலாலை பார்த்தால் சம்பாதிக்க முடியுமா? வியாபாரம் அதிகமாகிவிட்டால், தொழில் பெருகிவிட்டால், இவ்வளவு அதிகமான நமக்கு நெருக்கடிகள் இருக்கும் போது தொழுகைக்கு, பள்ளிக்கு, ஜமாத்திற்கெல்லாம் செல்ல முடியுமா? இருக்கும் இடத்திலேயே தொழுது கொள்வோம். இன்னும் அதிகமாகிவிட்டால் செல்வம், அந்த தொழுகையும் அப்படியே குறைந்துவிடும். அடுத்து தர்மம் என்ற பேச்சு வரும்போது, இப்படி சம்பாதிக்கின்ற செல்வத்தில்
சம்பாதிக்கின்ற செல்வத்திலே 1 கோடி ரூபாய் 2.5 லட்சம் கொடுக்க வேண்டும். இப்படி மொத்தமாக 2.5 லட்சத்தை தூக்கி கொடுத்தால் நாம் சம்பாதித்து கஷ்டப்பட்ட செல்வமாச்சே, இதை எப்படி உழைக்காத ஒருத்தருக்கு சும்மா கொடுப்பது? 40 கிலோ தங்கம் வைத்திருந்தால் அதிலே 1 கிலோ தங்கத்தை தூக்கி ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். பார்க்கிறான் 1 கிலோ தங்கம். பிறகு அவன் சாதகங்களை தேடுகிறான். எங்கிருந்தாவது ஏதாவது ஒரு ஃபத்வா கிடைக்குமா? எங்கிருந்தாவது ஏதாவது ஒரு ஃபத்வா கிடைக்குமா? கிடைக்கிறது ஃபத்வா. வருஷத்திற்கு வாழ்க்கையிலே ஒரு முறை ஒரு பொருளுக்கு கொடுத்தால் போதும் என்று முடிந்தது அதோடு. கண்ணியத்திற்குரியவர்களை இப்படி பார்க்கிறோம். சாதகங்களை பாதகங்களை அனுகூலமாக வைத்து அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்றவர்கள், இவர்களைத்தான் அல் குர்ஆன் முனாஃபிக் என்று சொல்லுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. தங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஒட்டிக் கொள்வார்கள், தங்களுக்கு பாதகமாக இருந்தால் வெட்டிக் கொள்வார்கள். ஹனீஃப் இப்ராஹிம் எப்படிப்பட்ட முஸ்லிம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் எப்படிப்பட்ட முஸ்லிம் தெரியுமா? அவரை நாம் சோதித்த போது அத்தனை சோதனைகளும் அவருக்கு பாதகமாகவே இருந்தன. 70 வயதை தாண்டியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிமை நீங்கள் ஹத்னா செய்து கொள்ளுங்கள் என்று. 70 வயதை தாண்டியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, நீங்கள் ஹத்னா செய்து கொள்ளுங்கள் என்று. மருத்துவரை தேடினார்களா? யா அல்லாஹ், இந்த இவ்வளவு முதியவனாக ஆகிவிட்டதற்கு பிறகு நான் எப்படி செய்வது என்று யோசித்தார்களா? சஹீஹுல் புகாரியிலே நபிமார்களின் பாடங்களை எடுத்து பாருங்கள். தன்னுடைய வீட்டின் கொல்லை பகுதிக்கு செல்கிறார்கள். ஒரு கட்டையிலே தன்னுடைய உறுப்பின் அந்த தோல் முனையை வைத்து சிறிய ஒரு கோடாரை எடுத்து வெட்டி வீசி விடுகிறார்கள். எப்படிப்பட்ட பணிதல்! ரப்பு சொல்லிவிட்டான், ரப்புடைய கட்டளை, நம்ரூதை எதிர்க்க வேண்டும் என்று, அவனுக்கு முன்னால் நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும் என்று. எப்படி இருக்கும் அந்த நடுக்கத்தை பாருங்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசிய போது, ஃபிரௌனிடத்திலே நீ செல் என்று சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், எனக்கு பயமாக இருக்கிறது, யா அல்லாஹ், எனக்கு பயமாக இருக்கிறது, அவனை நினைத்து அவன் என்னை தண்டித்து விடுவான், சிறையிலே அடைத்து விடுவான் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அப்படியா யா அல்லாஹ், அந்த அநியாயக்காரன் நம்ரூதுக்கு முன்னால் சென்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டுமா? அதற்கு நான் தயார். என்ன செய்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்? அந்த நம்ரூதுக்கு முன்னால் நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது அவன் கேட்கிறான், உன்னுடைய இறைவன் யார்? ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என் இறைவன் உயிரை கொடுப்பான், உயிரை எடுப்பான். அந்த முட்டாள் அரசனுக்கு புரியவில்லை. 2 சிறை கைதிகளை அழைக்கிறான். அழைத்து ஒருவனின் கழுத்தை சீவி விடுகிறான். ஒருவனை உரிமையிட்டு நீ செல் என்று கூறுகிறான். பார், நானும் உயிர்ப்பித்தேன், நானும் உயிர் கொடுத்தேன், நானும் சாவை கொடுத்தேன் என்று சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிலையை தன் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு நபி, ஒரு மனிதர், ஒரு இறைவனுடைய தூதர், தன்னை சுற்றி எந்த பாதுகாப்பும் இல்லாமல், என்ன பாதுகாப்பு இருந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருந்ததா? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே எத்தனையோ பாதுகாப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எத்தனையோ சுற்றுச்சூழல்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் பெரும்பாலான நபிமார்களுடைய காலத்திலே அது இல்லை. அதுவும் குறிப்பாக அந்த காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் அங்கே முஸ்லிமாக முவஹிதாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் நின்று கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத் என்று சொல்வதென்றால் அங்கே எப்படிப்பட்ட துணிவு இருந்திருக்க வேண்டும். மனதிலே எந்த சலனமும் இல்லை, எந்த விதமான தடுமாற்றமும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற வார்த்தைகள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு முன்னால் அந்த சூனியக்காரர்கள் தங்களுடைய அசாக்களை எல்லாம் போட்டு பாம்பாக அதை அவர்களுடைய கண்ணுக்கு காண்பித்த போது ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ஹீஃபத்தம் மூசா,
மூசாவிற்கு ஒரு பயம் ஏற்பட்டது. மூசா அந்த பயத்தை உணர்ந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இங்கே குறிப்பிடும் போது அவர்களுடைய மனதில் இருந்த உறுதியை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சொல்கிறார்கள், அப்படியா, உனக்கு இது புரியவில்லையா? அடுத்த ஆதாரத்தை சொல்கிறேன். என் இறைவன் சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வருகிறான், அதை மேற்கிலே மறைய வைக்கிறான், உன்னால் முடிந்தால் கொண்டு வா பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஏகத்துவத்தின் அந்த பிரச்சாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டுப்படு என்று கூறிய அந்த கட்டளைக்கு பின்னால் அத்தனை சோதனைகளையும் தாங்க தயார் என்ற உறுதியில் அவர்கள் வந்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஹனீஃபா. எப்படி? ஹனீஃபன், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதிலே ஒரே உறுதியிலே இருப்பவர். இந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்ஆமிலே அப்படியே தொடர்ந்து சொல்லி வருகிறான். கடைசியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த உறுதியை சொல்லுகின்றான், அந்த பயமற்ற தன்மை. ஷிர்கையும் ஷிர்க் செய்கின்ற முஷ்ரிக்குகளையும் பார்க்கும்போது, ஷிர்க் செய்கிற முஸ்லிம்களையும் பார்க்கும்போது, ஷிர்க் செய்கிற முஷ்ரிக்குகளை பார்க்கும்போது எந்த விதமான பயமும் இல்லாமல் அவர்களுக்கு முன்னால் தௌஹீதை எடுத்துச் சொல்லக்கூடிய தன்மை. அதனால் அழிவு ஏற்பட்டாலும் சரியே அவர்கள் கூறுவதை பாருங்கள். وَكَيْفَ أَخَافُ مَا أَشْرَكْتُمْ وَلَا تَخَافُونَ أَنَّكُمْ أَشْرَكْتُمْ بِاللَّهِ مَا لَمْ يُنَزِّلْ بِهِ عَلَيْكُمْ سُلْطَانًا. கேட்கிறார்கள், நீங்கள் இணை கற்பிக்கின்ற இந்த சிலைகளை நான் எப்படி பயப்படுவேன்? உங்களை நான் எப்படி பயப்படுவேன்? நீங்களோ அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறீர்கள், அந்த அல்லாஹுவை பயப்படுவதில்லை. இந்த சிலைகளால் எதுவும் செய்ய முடியுமா? இந்த முஷ்ரிக்குகளால் எதுவும் செய்ய முடியுமா? எது செய்ய முடிந்தாலும் அதை மீறி அல்லாஹ்வின் நாட்டம், அதற்கு மேல் அல்லாஹ்வின் நாட்டம். அல்லாஹ் கூறுகிறான், ஆம், அவர்கள் சூழ்ச்சி செய்ய நாடினார்கள். فَأَرَادُوا بِهِ كَيْدًا فَجَعَلْنَاهُمُ الْأَسْفَلِينَ. இப்ராஹிமுக்கு எதிராக அவர்கள் சதி செய்ய நினைத்தார்கள். பெரும் ஒரு குழியை அகழை தோண்டி நெருப்பு மூட்டி அவர்களை அதிலே போட்டார்கள். செய்தார்களா இல்லையா? அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? காரணம் என்ன? அல்லாஹ் தன் அடியாரை பாதுகாப்பான். நடந்தால் அல்லாஹ்வின் நாட்டப்படி, அல்லாஹ்வின் கட்டளைகளை செயல்படுத்தும் போது ஏற்படுகிற இழப்புகளை தாங்கிக் கொள்பவன் தான் முஸ்லிம். புரிகிறதா? அல்லாஹ்வின் கட்டளைகளை, அல்லாஹ்வின் தீனை ஏற்று நடக்கும் போதும், அல்லாஹ்வின் தீனை பரப்புகிற போதும் ஏற்படுகிற நஷ்டங்களை, ஏற்படுகிற கஷ்டங்களை, துன்பங்களை, எதிரிகளின் தொந்தரவுகளை சகித்துக் கொள்பவன் தான் முஸ்லிம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பண்புகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகிற பண்பு, இன்ன இப்ராஹிம் லஹலீமுன் அவ்வாஹுன் முனீப். மூன்று பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். இன்ன இப்ராஹிம் லஹலீமுன் அவ்வாஹுன் முனீப். சூரா ஹூதுடைய 75வது வசனத்தில் இப்ராஹிம் மிகவும் சகிப்பவராக இருந்தார். ஹலீம். அல்லாஹுடைய அல் அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலும் இந்த பெயர் வரும். அல்லாஹ்விற்கு இந்த பெயர் கூறப்படும் போது அதனுடைய தன்மை மிக மிக முழுமையானது, படைப்பினங்களுடைய தன்மைக்கு ஒப்பாகாதது. படைப்பினங்களுக்கு அல்லாஹ் இந்த தன்மையை சொல்லும் போது அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப, நபிமார்களுக்கு சொல்லும் போது அதனுடைய உயர்வு, அடுத்து மற்ற நல்லடியார்களுக்கு சொல்லும் போது அதற்கு ஏற்ப. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மகாமை, இந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்ததற்குரிய காரணங்களை சொல்லும் பொழுது ஹலீம், சகிப்பவர், பொறுத்து கொள்பவர், அல்லாஹுடைய கட்டளைகளில் உள்ள நுட்பங்களை அறிந்து கொள்பவர். இத்தனை பொருள்கள் இந்த ஹலீம் என்பதற்கு வரும். ஹலீம், அல்லாஹ் ஒன்றை கூறியிருக்கிறான் என்றால் அதிலே ஒரு நன்மை இருக்கும். இன்று எப்படி? நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிமார்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் அறிவை நுழைக்க முடியாது.
மனிதர்களுடைய செயல்பாடுகளில் வேண்டுமானால் அறிவை நுழைக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திகைத்து நின்றபோது கூறுகிறான், உன் கைத்தடியை கொண்டு கடலை அடி என்று. உன் கைத்தடியை கொண்டு கடலை அடி என்று சொல்கிறான். சாதாரண மனிதனின் அறிவு என்ன சொல்கிறது? யா அல்லாஹ், இந்த நேரத்திலே கைத்தடியை கீழே போடு, அது ஒரு பெரிய பாம்பாக மாறி ஃபிரௌனின் படைகளை பயமுறுத்தட்டும் என்று சொல்வதுதானே பொருத்தமாக இருக்கும் என்று அற்ப மனிதனுடைய அறிவு வேண்டுமானால் சொல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களா, யா அல்லாஹ், அங்கே ஃபிரௌனுக்கு முன்னால் கைத்தடியை கீழே போட சொன்னாய், பாம்பாக மாற வைத்தாய், இப்போது கடலை அடிக்க சொல்கிறாயே, கடலை அடிப்பதால் எனக்கு என்ன லாபம் அல்லது ஃபிரௌனுக்கு என்ன பாதிப்பு? பார்த்தீர்களா? இதுதான் இஸ்லாம். அல்லாஹ் கூறிவிட்டானா கட்டுப்படு, பணிந்து விடு, செய்து விடு. அதை யோசிக்காதே, அதிலே மாற்றத்தை தேடாதே, அதிலே முரண்பாடை தேடாதே, அதிலே குதர்க்கத்தை தேடாதே. அல்லாஹ்வுடைய கட்டளை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யா அல்லாஹ், இந்த பாலைவனத்திலே மாட்டிக்கொண்டோம், திகைத்து நிற்கிறோம், திக்கற்றவர்களாக, தண்ணீர் வேண்டும் பாலைவனத்திலே. அறிவு என்ன சொல்லுகிறது? கைத்தறியை கொண்டு மண்ணை கிளறினால், மண்ணை தோண்டினால் ஊற்றுக்கண்கள் வரலாம். அறிவு கூறுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், இந்த கைத்தடியை கொண்டு கல்லை அடி. அடித்தார்களா இல்லையா? மறு பேச்சு பேசினார்களா? வத்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர் ஃபம்பஜஸத் மின்ஹு 12 ஐனா. மூசா, உன் கைத்தடியை கொண்டு கல்லை அடி. நான் நாடினால் மண்ணிலிருந்து ஊற்றிலிருந்து தண்ணீரை பெருக்கெடுத்து ஓட வைப்பவன் இந்த கல்லிலிருந்து ஓட வைக்க முடியும். மனிதனுடைய அறிவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. மனிதனுடைய அறிவுகளால் அல்லாஹ்வின் கட்டளைகளில் உள்ள நுட்பங்களை சூழ்ந்து அறிய முடியாது. வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ் சொல்கிறான், அடியார்களே, என்னுடைய அறிவிலிருந்து எதையும் நீங்கள் சூழ அறிய முடியாது, நான் நாடிய அளவை தவிர. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அப்படித்தான் என்றார்கள். ஹலீம். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டதா, அதிலே முழுமையாக சகித்துக் கொண்டார்கள். அடியார்களின் துன்பங்களை சகித்தார்கள். அல்லாஹ்வின் கட்டளைகளால் ஏற்பட்ட சோதனைகளை சகித்தார்கள். இந்த எல்லா சகிப்புகளிலும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அடுத்த வார்த்தையிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுன், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். துஆ, தஅவத், துஆ. அல்லாஹ்வின் பக்கம் அடியார்களை அழைத்தார்கள், அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருந்தார்கள் தங்கள் உதவிக்காக. இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும்பாலும் நம்முடைய பலர் இந்த துஆவின் அருமையை இழந்து விட்டார்கள். இந்த துஆவின் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆ மூமினுடைய ஆயுதமாக இருக்கிறது. அல்லாஹ்விற்கு முன்னால் கூனி குறுகி கையேந்தி தன் பலவீனத்தை கூறி, ரப்பே என்னை ரட்சித்துக் கொள், இறைவா எனக்கு கொடு, நான் ஏழை எனக்கு கொடு, நான் தேவை உள்ளவன், எனக்கு என் தேவைகளை நிறைவேற்று, எனக்கு பாதுகாப்பை கொடு, கண்ணியத்தை கொடு, எல்லா தேவைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றார்கள். அல்லாஹுன், அவர்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு காரணம் முந்திய தன்மை. ஹலீம், அவர்களிடத்திலே அல்லாஹ்விற்கு முன்னால் இருந்த அந்த கட்டுப்படுகிற தன்மை. அல்லாஹுன், துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். எப்படிப்பட்ட துஆக்கள்? யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் மறுமையில் என்னை கேவலப்படுத்தாது, யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்தின் வாரிசுகளில் ஒருவனாக ஆக்கு. அல்லாஹுன், ஒரு மூமினுடைய நாவு ஒன்று அல்லாஹ்வின் நினைவை கொண்டு அல்லாஹ்வை புகழ்வதை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதை கொண்டு, தன்னுடைய அடிமைத்தனத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் வெளிப்படுத்துவதை கொண்டு, தன்னுடைய பலவீனத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் பிரஸ்தாபிப்பதை கொண்டு அவனுடைய நாவு ஈடுபட்டு இருக்க வேண்டும். இன்று நாம் என்ன, நம்முடைய நிலைமை என்ன?
அவர்களை பற்றி பேசுவோம், இவர்களை பற்றி பேசுவோம், படைப்புகளை பற்றி பேசுவோம், படைக்கப்பட்ட அற்ப பொருள்களுடைய தன்மைகளை பற்றி பேசுவோம். ஒருவர் தன் செல்போனை பற்றி பேசுவார், தன் செருப்பை பற்றி பேசுவார், தன் காரை பற்றி பேசுவார், தன் மங்களாவை பற்றி பேசுவார், தன் துன்யாவை பற்றி பேசுவார். இப்படி அல்லாஹ்வை பேச வேண்டிய இந்த நாவு அற்ப படைப்புகளை பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய தன்மை அவ்வாஹுன், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்து சொல்கிறான் முனீபுன். முனீப், அல்லாஹ் ஒருவனையே அவர் முன்னோக்கி இருந்தார். அல் இனாபத்து இலல்லாஹ், எந்த நிலைமை ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ் நீ என்னை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய். முனீப், அல் இனாபத்து இலல்லாஹ், அல்லாஹ்வை முன்னோக்குதல். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இத்தனை உயர்வுகளை கூறுகிறான் என்றால் அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமானிய பண்புகள். ஷாக்கிரன் லிஅன்உமிஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்திற்கு நன்றி செலுத்தக்கூடியவர். இத்தகைய பண்புகளில் இருந்து நாம் படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையிலும் அது போன்ற ஒரு நல்ல பண்புகளையும் நல்ல தன்மைகளையும் உருவாக்கிக் கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும்.